காலை வணக்கம். நன்மை செய்வோம், நன்மை செய்வோம், நன்மை செய்வோம், நன்மை செய்வோம், நன்மை செய்வோம், நன்மை செய்வோம், முடிந்தவரை நாம் உதவி செய்வோம். ஆமாங்க, ஒரு தாயார் தினமும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக பிரெட்டு செய்வாங்களாம். அப்படி செய்யும் பொழுது ஒரு பெரிய பிரெட்டை வாசல்ல மாட்டி வைப்பாங்களாம். உணவில்லாத யாராவது ஒருத்தர் அந்த பிரெட் எடுத்து சாப்பிடுவாங்கன்னு. அந்த பிரெட்டை ஒரு வயதானவர் தினமும் எடுத்து செல்லுவாராம். ஆனா அவர் எடுத்து செல்லும் பொழுது அந்த தாயாரின் இடத்துல சொல்லுவாராம், நீங்கள் கொடுப்பது எதுவோ செய்வது எதுவோ அது உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்னு. இந்த தாயார் ஒன்னு இவரை தேங்க்யூ சொல்லணும், இல்லை எதுவும் சொல்லாமையாவது எடுத்துட்டு போகணும். தினமும் இதையே சொல்கிறாரே என்று சொல்லி ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்களாம், அவருக்கென்று வெளியில வைக்கிற பிரெட்டில் விஷத்தை கலந்து அதை வைக்க போன நேரம் திடீரென்று உணர்வடைந்தவர்களாய் நான் என்ன காரியம் செய்ய பார்த்தேன்னு சொல்லி அந்த விஷம் கலந்த பிரெட்டை நெருப்புல போட்டு அழிச்சிட்டாங்களாம். புதுசா ஃப்ரெஷ்ஷா அவருக்கு பிரெட்டு செய்து நல்ல பிரெட்டை கொண்டு போய் வெளியில மாட்டினாங்களாங்க. அந்த வயதானவர் அன்றைக்கும் அந்த பிரெட்டை எடுத்துட்டு அதே வார்த்தையை சொல்லிட்டு போனாராம். கொஞ்ச நேரத்துல அந்த தாயாருடைய மகன் ரொம்ப சோர்வா வந்தானா. தாயார், என்ன மகனே, என்ன ஆச்சு, ஏன் இப்படி சோர்வா இருக்கன்னு கேட்டப்போ அந்த மகன் சொன்னானா, அம்மா என்னன்னு தெரியல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசி எடுத்து மயங்கி விழ போனேன். ஆனா வயதானவர் ஒருவர் கையில பிரெட்டோட நின்னுகிட்டு இருந்தாருமா. அவர் அந்த பிரெட்டை எனக்கு சாப்பிட கொடுத்தாரு. அப்பதான் எனக்கு தெம்பே வந்துச்சு, பொறுமையா வீட்டுக்கு நடந்து வந்தேம்மான்னு சொன்னானா. அதை கேட்டு அந்த தாய் அதிர்ந்து போனாங்களாங்க. இப்போதான் அந்த தாய்க்கு அந்த பெரியவர் சொன்னதுடைய அர்த்தம் புரிந்ததாங்க. ஆமாங்க, வேதத்துல கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று. ஆமாங்க, நன்மையானாலும் தீமையானாலும் நாம் எதை செய்கிறோமோ எதை விதைக்கிறோமோ அதையே நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்யணும், மற்றவர்கள் நம் இடத்துல அன்பா இருக்கணும், மற்றவர்கள் நமக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கிற நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிறோமா? முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று. ஆமாங்க, நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது எதுவோ செய்வது எதுவோ அதையே நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை இந்த காலை வேளையில நமக்கு தெரியாம யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தாலோ, இல்ல நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் இருந்திருந்தாலோ, அந்த குறைவை நமக்கு மன்னிக்கும்படி ஆண்டவரிடத்துல கேட்போங்க. இனி நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய், அன்போடு நடத்துகிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா, ஒரு வேளை எங்களுக்கு தெரியாம நாங்க யாரையாவது கஷ்டப்படுத்தி இருந்தாலோ, ஆண்டவரை நன்மை செய்ய திராணி இருந்தோ நன்மை செய்யாதவர்களாய் நாங்கள் இருந்திருந்தாலோ, ஆண்டவரை எங்களை நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களால முடிந்த வரை தகப்பனே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய், ஆண்டவரை மற்றவர்களை அன்போடு நடத்துகிறவர்களாய், மற்றவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க தெளிவாய் சொல்லியிருக்கிறீங்களே அப்பா, மனுஷர் உங்களுக்கு எதை செய்யணுமோ அதை நீங்க முதலாவது அவங்களுக்கு செய்யுங்க என்று. எதை நாங்கள் விதைக்கிறோமோ அதையே நாங்கள் அறுப்போமே ஆண்டவரே. நீர் இந்த பூமியில இருந்த பொழுது
ஆண்டவரை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல நாங்களும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரை அந்த கிருபை எங்களுக்கு தர போறீங்க. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.